ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 21/8/2025 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 5ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, சிவராத்திரி, சுபமுகூர்த்தம், மேல்நோக்கு நாள். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இருக்கு. அதேமாரி சாயந்தரம் 6:30லேருந்து 7:30. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். சிம்ம லக்னம், இருப்பு 4 நாழிகை 34 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 5 நிமிடங்களுக்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 1:45 மணி வரை திரையோதசி, அதன் பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2 மணி 6 நிமிடங்கள் வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம். நாம யோகம் இன்று மாலை 5:59 மணி வரை வியத்தி பாதம், அதன் பின்பு வரியான். கரணம் இன்று அதிகாலை 2:24 மணி வரை கரஜை, அதன் பின்பு பிற்பகல் 1:45 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 4 நிமிடங்கள் வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 2 மணி 6 நிமிடங்கள் வரை கேட்டை, அதன் பின்பு மூலம். இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும் சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான வாழ்க்கை அமைய உறுதுணையாக இருக்கும். ஓம் ஸ்ரீ அகத்தீசாய நமக. அடுத்தபடியா இன்னைக்கு வியாழக்கிழமை கண்டிப்பா நவ கிரகங்களில் உள்ள தனக்காரகர், புத்திரக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்து, குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் பஜாய வித்மேகே குருணிகஸ்தாய தீமிகி தன்னோ பிரகஸ்பதி பிரச்சோதயாத் 11 தடவை சொல்லிட்டு, முல்லை மலர் கிடைச்சதுன்னா வாங்கி போட்டு அப்படியே மலர் மாலையை சூட்டிட்டு நெய் தீபம் போட்டு வாங்கோ. அதி அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பொருளாதார தடைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது நமக்கு பணம் வர வேண்டிய பணமெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய கண்டிப்பாக உண்டுங்க. அடுத்தபடியாக சிவராத்திரி தேய்பிறை அப்படின்னாலே தேய்பிறை சதுர்த்தசி, சிவராத்திரி. சிவராத்திரினாலே சிவபெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க. அற்புதமான சுபகாரி நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் குரு, கடக ராசியில் புதன், சுக்கிரன் மற்றும் சந்திரன், சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் கேது, கன்னி ராசியில் செவ்வாய், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்தில் அற்புதமான சந்திர பகவான் சூப்பரா அருமையா இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிற சில காரியங்கள் அற்புதமா நிறைவேறும். அக்கம்பக்கத்தினரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும். வங்கி கடனுதவி இன்றைய தினம் வந்து சேர்வதற்கு வழி வகை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்குங்க. விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் சாதனை படைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஓம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம்
அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அதி அற்புதமான ஒரு நாள். ஏன்னா சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமா ஆட்சி அமைத்து அற்புதமா சஞ்சாரம் பண்றார். மனநிலை உங்களுக்கு இன்னைக்கு சீராக இருக்கும். இந்த டைலமாவே இருக்காது. இன்னைக்கு ஒரு வேலையை எடுத்தீங்க அப்படின்னா இந்த வேலையை முடிச்சே ஆகணுங்கிற ஒரு வைராகியம் உங்களுக்கு இருக்கும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் ஒரு நல்ல தகவல் தொலைபேசி மூலம் கிடைக்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்க பையில அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்காரு. இன்னைக்கு உங்களோட பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். சந்திர பகவான் அதி அற்புதமா ஆட்சி அமைத்து கடகராசியில இருக்கார். இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிற சில உயர்வுகள் கண்டிப்பா தொழில் வியாபாரத்துல கிடைக்கும், உத்தியோகத்துல கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றமான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்க பேக்ல வச்சு உங்க பையில வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் சரபேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? உங்க ராசிநாதன் உங்க ராசியிலேயே இருக்கார். ஜென்ம ராசியில சாதாரணமா சந்திர பகவான் இருந்தாலே மனசுல ஒரு குழப்பம் இருக்கும், குதூகலமா இருக்கும். ஆனா உங்களுக்கு அப்படிப்பட்ட நிலை இல்லை. ஏன்னா உங்க ராசிநாதன் உங்க ராசியிலேயே இருக்கிறதுனால மனசுல சந்தோஷம் அதிகமா இருக்கும். அதாவது ராசிங்கிறது அந்த ஹெட்டு, அந்த ஹெட்டில் வதழினா உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லைங்கிற மாதிரி ஒரு உற்சாகம் இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறைந்து சந்தோஷம் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அதே போன்று இன்னைக்கு உத்தியோகத்தில் சிறிய அலைச்சல்கள் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயன்ன சையன்ன போகஸ்தானாதிபதி ஐயன்ன சையன்ன போகஸ்தானத்திலே இருக்கார். 12ஆம் இடத்திலே 12ஆம் வீட்டு அதிபதி விரையாதிபதி விரயஸ்தானத்திலே இருக்கார். இன்னைக்கு எதிர்பாராத ஒரு இன்ப அதிர்ச்சியின் மூலம் செலவுகள் அதிகரிக்கலாம். சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். உத்தியோகத்தில் இடமாற்றம் எளிமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள்.
அதேபோல் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சிறிய அளவில் சுப செய்திகளுக்காக செலவுகளை மேற்கொள்ள நேரிடலாம். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துட்டு விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க லாபாதிபதி லாபஸ்தானத்தே இருக்கிறதுனால அதி அற்புதமான ஒரு நாள். என்ன அப்படின்னா, இன்னைக்கு உத்தியோகத்துல நீங்க விரும்பிய சில சலுகைகள் உயர்வுகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதேமாதிரி தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பா லாபம் ஒன்றே குறிக்கோள் என்று நினைத்து செயல்படுவீர்கள், வெற்றி அடைவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக இருக்கும். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் சந்திர பகவான். உத்தியோகத்துல கொஞ்சம் பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க. தொழில் வியாபாரம் பரவாயில்லை, நல்லபடியா ஒரு முன்னேற்றகரமா ஓடும். அடுத்தபடியா இன்னைக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் கவனமாக செயல்பட வேண்டும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் கூடும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு விடுங்க. தித்திப்பா இருக்கா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தித்திப்பான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசுல இருக்கிற கவலைகள்லாம் குறையக்கூடிய ஒரு நாள். ஏன்னா இந்த பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திலே இருக்கார். அஷ்டமஸ்தானத்துல இருந்து 2 நாளா ஆட்டி வச்சார் பாருங்க உங்களை. அப்பப்ப அந்த ஒரு படத்துல வரும், மயக்கத்தை தெளிவிச்சு அடிக்கிறீங்களேப்பா அப்படின்னு டெல்லி கணேஷ் சொல்லுவார். அது மாதிரி அபய் சண்முகி, அது மாதிரி என்னடா இது 2 நாளா போட்டு கொஞ்சம் சுமாரா இருக்குன்னு நினைச்சா அடிக்கிறாங்க, சரியா அடிக்கிறாங்களே நினைச்சு சும்மா இருந்தா விட்டுறாங்க, அப்புறம் இந்த மாதிரியே போச்சு. இன்னைக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அளவில் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்துக்கு வந்தோடனே மனசுல இருக்கிற கவலைகள் குறையும். உத்தியோகத்தில் நெருக்கடிகள் விலகும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும். எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு விருச்சிகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது ஒரு 1/2 ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் குருமகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்.
எனது அன்பான தனுசு ராசினியர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அஷ்டமாதிபதி அஷ்டம ராசியிலே இருக்கார், ஆட்சி, கவனமா இருக்கணும். சந்திராஷ்டமம் வந்தாலே கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை, எதிலும் விழிப்புணர்ச்சி வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. அதேமாரி இந்த கண்ணாடி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். நெருப்பு சம்பந்தப்பட்ட இதிலெல்லாம் வேலையிலெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இன்னைக்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நன்மைகள் விளையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறிய அளவில் மாற்றங்கள் இருக்கக்கூடும் என்ற அளவில் கவனமாக இருப்பது நல்லது. அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை எடுத்து பேப்பர்ல மடிச்சு எடுத்து விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட களத்திராதிபதி களத்திரஸ்தானத்தில் இருக்கார். சந்தோஷமான ஒரு நாள். ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்துல இருந்தா சந்திர பகவான் ஸ்ட்ரைட்டா 7ஆம் வரை உங்க ஜென்மராசியை பார்ப்பார். ஜென்மராசியை சந்திர பகவான் பார்த்தாலே குதூகலம் தாங்க. எப்பவுமே அம்மா நம்மளை பார்த்தாலே ஒரு சந்தோஷமா இருக்கும். கரெக்டா? அம்மா அதாவது அப்பா பார்த்தா அதுல கொஞ்சம் கோபம் இருந்தாலும் அறிவுபூர்வமாக இருக்கும். ஆனா தாயார் பார்த்தால் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா தாயாருனாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு விசேஷம்தான். அம்மா அப்படின்னா சும்மா இல்லை. அந்த வகையில இந்த களத்திராதிபதி களத்திராதிபதி களத்திரஸ்தானத்துல இருக்கிறதுனால உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்க்கிற அந்த சலுகைகள் கண்டிப்பா கிடைக்குங்க. தொழில் வியாபாரமும் நல்லபடியா இருக்கும். இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சக நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு பால்யகால சிநேகிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். இன்றைய தினம் மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுதோம் பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பகைரோன ரோகாதிபதி பகைரோன ரோகஸ்தானத்திலே இருக்கார். அதனால நீங்க ஒரு வீறு கொண்டு எழக்கூடிய ஒரு நாள், அற்புதமான ஒரு நாள். அதிகாலையிலே சுப செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகஸ்தர்கள் நீங்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பதால் உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் கூடி வரும். மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறிய அளவில் மாற்றங்களை மேற்கொள்ளலாம். அதேபோல் மருத்துவ செலவுகள் இருக்கலாம் என்பதால் உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துட்டு போயிடுங்க. உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்டுருமோ, இல்லைன்னா உங்க வீட்டு குழந்தைகளுக்கோ பக்கத்துல யார் குழந்தைகளுக்கோ கொடுத்துருங்க. சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீன ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்திலே இருக்கார், 5ஆம் இடத்துல. அற்புதமான ஒரு நாள். குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். நீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அற்புதமாக செயல்படுவார்கள்.
அதேபோல் குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி சில முக்கிய முடிவுகளை உறுப்பினர்களுடன், அதாவது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவுகளை மேற்கொள்வீர்கள். அரசியல் விவாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொள்வார்கள். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது பச்சை கற்பூரம், இப்ப நாட்டு மருந்து கடை எல்லா கடையிலையும் கிடைக்கிறது, ஸ்டோர்ஸ்லாம் எல்லா கடையிலையும் கிடைக்கிறது. பச்சை கற்பூரம் ஒரு டப்பா, அது என்ன 30 ரூபா 40 ரூபா இருக்கும். ஒரு டப்பா வாங்கி அதுல இருந்து ஒரே ஒரு பிட்டு, டப்பா வேண்டாம் புரியுதா, ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான என்ற மஞ்சள். வணங்க விடுதோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.